வணக்கம். Sivan stories narrated by Mr. Tamilan episode 33 and 34 அதான் பார்க்க போகிறோம். ஸோ சில செஞ்சாங்களா இல்லையா, சிவன் ஜதியும் சேருவாங்களா இல்லையா, அது எத்தனை கோடி எபிசோட் ஆகும் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் பரபரப்பாக தான் போகுது. ஸோ தச்சனுக்கு எல்லாருமா சேர்ந்து செக் பேட் அப்படின்னு வச்சுட்டாங்க. தச்சன் இதுலேருந்து எப்படி வெளியே வரார் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு 12+13 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தச்சனோட சம்பந்தி தச்சங்கிட்ட அடுத்த சூரிய மறைவுக்குள்ள என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும். அப்படி நடக்கலையா உன் பிரபஞ்ச அதிபதிங்கிற ஒட்டுமொத்த பதவியை என்கிட்ட கொடுத்துட்டு நீ தூரம் போயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசி முடிச்சிட்டாரு. தச்சனும் அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா வாக்கு தவறாதவன் இந்த தச்சன். அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அதுக்குள்ள எனக்கு செலவு பண்ணி கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுல நம்ம ஜடன் கொஞ்சம் கோவம் ஆயிட்டாரு. அதெல்லாம் என்னால முடியாது, வேணும்னா எல்லாம் வல்ல உன்னோட கடவுள் மகா விஷ்ணு இருக்காரு, அவரையே கும்பிட்டுக்க, அவரோட அருள் இருந்தா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவமா அரண்மனையை விட்டு வெளியில வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னு பாப்போம். அந்த சீனை பத்தி பார்க்காம அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி பக்கத்துல இருக்கிற கிராமத்தை காட்டுறாங்க. அதான் ஒரு பொடியன் 1க்கு 2 வரமா ஒரு சிவலிங்கத்துக்கு மேல ஏறி வாங்கினா இல்லையா, அந்த இடத்துல நடக்குது. என்ன இருக்கு, எல்லா பேரும் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வறட்சி, மழை பெய்யல, மழை தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியல, குடிக்க கூட தண்ணி இல்லைங்கிற ரேஞ்சுக்கு கவலை. மழை வேண்டி வருட பகவானை கும்பிட்டு நம்ம சிவலிங்கத்தையும் கும்பிட்டு ஏகப்பட்ட ஆராதனைகள் நடந்திருக்கு. குறிப்பா இந்த சாமியார் இருப்பார்ல, ஐயர் பூஜை போடுவார்ல, அவரு மணிக்கணக்கா பூஜை பண்ணியுமே மழை வரல. மழை வரல ஏன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்து நம்ம பொடிய நம்ம மாப்பிள்ள இருக்காப்ல அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் எல்லாம் அந்த சிவன் கிட்ட கேட்கிறேன், கண்டிப்பா எனக்காக அவர் மழை தருவார் அப்படின்னு முழு நம்பிக்கையோட கடவுளை கும்பிட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ஐயருக்கு செம காண்டாகுதுங்க. யாரு இவன், சாதாரண பொடிய இவன் கும்பிட்டா மழை வந்துருமா? நான் எவ்வளவு பெரிய தவஸ்ரீ, எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷங்கள் நான் தவம் பண்ணி இருக்கிறேன், நானே கும்பிட்டு வராத மழை இந்த பொடியை கேட்டதும் வந்துட போதா அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஏக வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த பொடியன் சிவலிங்கத்தை பார்த்து, எனக்காக என் கிராமத்து மக்களுக்காக கொஞ்சம் மழை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் சாமி, மழை கொடுங்க மழை கொடுங்க மழை கொடுங்கன்னு விடாம வேண்டிக்கிட்டே இருக்கான். அவனோட வேண்டுதல்ல நம்ம சிவன் இந்த பக்கம் அரண்மனையை விட்டு கோமா வெளியில வந்தார்ல, வந்தவர் அப்படியே ரைத்து போய் அவன் கேட்டது என்ன, மலை. மலைக்கு முன்னாடி என்ன வரைக்கும் நல்லா காத்தடிக்கும், ஜிலு ஜிலுன்னு அடிக்கும், அதுக்கப்புறம் தான் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்படியே கண்களை மூடி அவனோட பக்தியில இவர் மூழ்கி அவன் கேட்டதை கிடைக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்துல காத்து நல்லா வீசும் போது இங்கேயும் காத்து நல்லா வீசுது. சொல்ல போனா லைட்டா ஒரு சூறாவளி காத்து மாதிரி வீசுது. எருக்க இருக்கிறவங்க தெரியாத ரேஞ்சுக்கு காத்து வீசுது. சரி, அதுல எருக்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. எருக்க நம்ம ஜடன் இருக்கிறதா அவங்களுக்கு தெரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பையன் வேண்டிக்கிட்ட மாதிரியே மலை ஜோரா பெய்யுதுங்க. அந்த மலைய கிராமத்து மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா அந்த ஐயரோ மலைக்கு பயந்துகிட்டு மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நம்ம மாப்பிள்ள கூட ஜாலியா வெளியில வந்து மலையில விளையாண்டுக்கிட்டு, இந்த பக்கம் சதிதேவியோ சரியா எதுவும் எதுக்கு நிக்கிறதே தெரியல. அந்த நிலைமையில கண்ணை மூடிட்டு நடந்து வர மாதிரி நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது சகதி வலிக்கு அப்படியே பொத்துரு கீழே விழ போக அப்படியே அழகா நம்ம ஜடன் அவங்கள பிடிச்சுக்கிறார். அப்படி பிடிக்கும் போது சதி ஜடனை பரிசிக்க வேண்டியதா போயிடுது. இதெல்லாம் தூரமா இருந்து நம்ம சேவகனும் நந்தியும் பாத்துக்கிட்டாரு. அந்த பரிசத்தை உணர்ந்தபடி கண்ணை திறந்து பார்த்தா எதுக்கு இருக்கிறது ஜடன் இல்ல, அந்த சிவன் தான். இத்தனை காலமா ஜடனாய் தனக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் குஷி சந்தோஷம் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. ஜடனா மனித ரூபம் எடுத்து இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. முதலை கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துறது உட்பட நினைச்சு பாக்குறாங்க. இந்த திருவிளையாடல் யாருக்காக, எனக்காகவா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்காகவா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஈசை கைலாயத்தை விடுத்து இங்க வந்தது எனக்காகவா, எல்லாம் எனக்காகவா அப்படின்ற மாதிரியே சரி பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மீது இவ்வளவு அன்பா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம சிவன் அளப்பெரிய அன்பு உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னோட அன்பு இந்த முழுமையான சிருஷ்டிக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இருக்கட்டும், ஆனா உங்கள் மீதான எனது அன்போ உங்களின் மீதான எனது உரிமையோ இந்த சிருஷ்டியை விட அதிகமல்லவா அப்படின்னு சரி கேட்கிறாங்க. இல்லை, உனக்கும் சரி இந்த சிருஷ்டிக்கும் சரி சிவன் மீது சரிபாதி உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தச்சங்கிட்ட எனக்கு பூரண நம்பிக்கை உண்டு, சதிக்காக நான் ஒரு அருமையான ஒரு சிற்பத்தை வடிக்க போறேன், அது இதுவரைக்கும் நான் பண்ண சிற்பக்கலைகளையே மிகச்சிறந்த சிற்பக்கலையா இருக்கும், அதன் மூலமா கல்யாண மாப்பிள்ளையோட முகமும் சரியாகும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அது நம்ம சதிக்கு ஞாபகம் வருது. ஓ, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சு போச்சு. அந்த கல்யாண மாப்பிள்ளையோட முகத்தை சரி பண்ண தானே வந்திருக்கீங்க. எங்க அவனோட முகம் அரவணையா இருந்தா எங்க அம்மா மூலமா பிரச்சனையாகி கல்யாணம் நின்னு போயிடுமோ அப்படின்னு பயந்து நீங்க தொல்லையா நினைக்கிற என்ன இன்னொருத்தவனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக தானே இவ்வளவு மெனக்கறீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சதிதேவி. அவனை நான் கல்யாணம் பண்ணணும், அதுல உங்களுக்கு அம்புடி சந்தோஷமா, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லாம் ஏன் தப்பு,
என்ன சொல்லணும், எங்க அப்பா எவ்வளவோ சொன்னாரு, எல்லாத்தையும் விடுத்து உங்களை நம்பினேன், உங்களை தேடி அங்க வந்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன உதாசீனப்படுத்தி வெளியில அனுப்பிச்சு விட்டீங்க. உங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லி என்ன வெளியில அனுப்பிச்சு விட்டீங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு அழுகுறாங்க. உங்களை அடையணுன்றதுக்காகவே ஏதோ விரதம் எல்லாம் இருக்க சொன்னாங்க. உங்களை நினைச்சு நான் விரதம் இருந்தேன். அந்த விரதம் கூட பாதியில நின்னு போச்சு. சரி, உங்களோட நினைப்பதான் என்னால பூர்த்தி செய்ய முடியல, என்னோட நினைப்பையும் என்னால பூர்த்தி செய்ய முடியல, குறைஞ்சபட்சம் எங்க அப்பாவோட நினைப்பையாவது பூர்த்தி செய்யலாமே அப்படின்னு சொல்லிதான் அவர் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறதா சொன்னேன். ஏதோ ஒரு கஷ்டத்துல அவர் வேற சூசைட் பண்ணி போய் மிரட்டதுனால அவருக்கு நான் வாக்கு கொடுத்தேன், நீங்க சொல்ற மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன்னு அப்படின்னு அந்த பழைய மேட்டெல்லாம் எடுத்து சொல்ல, அதுக்கு நம்ம சிவன் ஆம் உண்மைதான், சதி கொடுத்த அந்த வாக்கு ஆதிபரா சக்தியோட வாக்கு, அது சதி காதலுக்காக தன் வாக்கை துறக்கலாகுமா அப்படின்னு கேட்கிறாரு நம்ம சிவன். அந்த வாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. நீங்க தான் கடவுளாச்சே, என்ன அந்த வாக்குல இருந்து நீங்க விடுவிக்க கூடாதா அப்படின்னு நம்ம சதி கேட்டா அதுக்கு சிவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. இப்ப கூட பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த தொல்லையை எப்படியாவது கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு தள்ளி விட்டுறணும் சொல்லி தானே இவ்வளவு மெனக்கட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க, பெணாத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யார் மீதும் அன்பே கிடையாதா? ஒவ்வொரு தடவையும் என் ரணத்தை அதிகமாக்குறதுக்காகவே ஏன் என் முன்னாடி வந்து வந்து போறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு நம்ம சிவன் மறுபடியும் கேட்கிறார், உன்னோட அந்த காதலை ஏற்கக்கூடிய எண்ணத்துல தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா, உன்னை கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த நோக்கில தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தாட்சாயினி ஆகிய நீ தட்சனுக்கு கொடுத்த அந்த வாக்கு அப்புறம் என்ன ஆகுது? நீ ஆதிபராசக்தியோட சொரூபம், உன்னோட வாக்கு சத்தியம், அது பொய்யலாகாது. நீயும் நானும் பிரிகிறது எவ்வளவு பெரிய விஷயமோ அதுக்கு சமமானது உன்னோட வாக்கு. அந்த வாக்கு இப்ப என்ன ஆயிடும்? உன்னோட வாக்கு பொய்யாயிட கூடாது அப்படிங்கிறாரு நம்ம சிவன். என் மீது நீ கொண்ட காதலுக்காக வாக்கு தவறலாமா அப்படின்னு கேட்கிறார். சொல்லு, உன்னால அது முடியுமா? வாக்கு தவற தயாரா அப்படின்னு கேட்கிறார். உன் வாக்கு சத்தியமானது, அதுக்கு நாம ரெண்டு பேரும் பிரிய வேண்டியதுதான் ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, உன் வாக்க காப்பாத்த அந்த பிரிதலை நான் ஏற்க தயாரா இருக்கிறதா கூட நம்ம ஜீவன் சொல்றாரு. அந்த பிரிவு தான் என்னை இங்க இழுத்து வந்தது அப்படிங்கிறார். உன்னோட வாக்க நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி, என் வாக்க நிறைவேற்ற தானே வந்தீங்க, வாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன கண்ணானம் கண்டிக்க போற சத்வீசனோட அந்த முகத்தை சரி பண்ணுங்க, சரி பண்ணிட்டு வந்த வேலை முடிஞ்சதுக்கு கூலி வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசுறாங்க. நீங்க எப்ப என்ன தொல்லைன்னு முடிவு பண்ணீங்களோ அப்பயே யாராவது ஒரு ஆளை கட்டிக்கிட்டு உங்களை மறக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் முகம் கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்காக நான் அந்த கொடூரமான மனுஷனை கட்டிக்கிறதுக்கும் தயாராயிட்டேன். என் வாழ்க்கையை இங்க நான் பலியா கொடுக்கிறேன். யாருக்காக? தச்சனுக்கு கொடுத்த அந்த வாக்குக்காகவும் உங்களை காதலிச்ச அந்த பாவத்துக்காகவும் என் வாழ்க்கையை நான் பலியெடுக்க போறதா சொல்லி அழுகுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு தான் முக்கியம், என்னோட காதல் முக்கியம் இல்ல. சரி, அப்படி என்றால் நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். அந்த சத்வீசனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் முகத்தை கூடிய விரைவில் சரி பண்ணி கொடுங்க, அவன் தான் என் புருஷன் ரேஞ்சுக்கு பேசுறாங்க. பூமியே ரெண்டா பொளக்கிற மாதிரி இருக்கு. சதிக்கும் சிவனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி பல மடங்கு கூடுன மாதிரி இருக்கு. லைட்டா ஷேக்கே ஆகுது. அந்த இடைவெளிக்கு மத்தியில இருந்து நிலநடுக்கத்துல கீழே இருந்த கற்கள் எல்லாம் அப்படியே மேடாகி மேல வந்துருச்சு. அதே சமயம் மழை வேற பெஞ்சு ஓஞ்சதுனால ராஜா ராணி எல்லாரும் வெளியில வந்தாங்க. வெளியில இருந்து வந்து என்னாச்சு சதி என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது சதி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம சிவன், நம்ம ஜடன், நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த கல்லு கிடைச்சிருச்சு. இனி உங்களோட எதிர்கால மாப்பிள்ளையோட முகத்தை சரி பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப சிறப்பா முகத்தை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ராஜாக்கும் சரி ராணிக்கும் சரி அவ்வளவு சந்தோஷம். இருந்தாலும் தச்சனுக்கு ஒரு டவுட், நாளைக்கு சூரிய மறைவுக்குள்ள சிலையை செஞ்சிட முடியுமா, என் மாப்பிள்ளையோட முகத்தை டவுட்ல கேட்க, அது எல்லாம் என் கையில இல்ல, உங்க பொண்ணோட கையில தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அவங்க என் கூட இருக்கிறது அவசியம். அவங்க கற்பனையில தன்னோட வருங்கால கணவனை நினைச்சு அப்படியே என் முன்னாடி நிக்கணும். அவங்க நினப்புல இருக்கிற அந்த உருவத்தை நான் அப்படியே செதுக்கணும். எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா நான் செஞ்சு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல தச்சனுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதை கேட்ட அம்மாகாரிக்கு அம்புட்டு சந்தோஷம். நான் கூட உங்களை தப்பா நினைச்சேன், என் பொண்ணை வளைச்சு போட்டுருவீங்களா நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, என் புருஷனோட மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் அதிகாரத்தை காப்பாத்துறதுக்காகவும் என் பொண்ணோட கல்யாணத்துக்காகவும் நீங்க இவ்வளவு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை தப்பா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேட்கிற ரேஞ்சுக்கு மேட்டர் போயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி சிலைய செதுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்லை வச்சு ஏதோ ஒரு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்யணுமா. அதுவும் யார் செய்யணும்? நம்ம சதி செய்யணுமா. ஏன்னா சதி பயங்கர அதிர்ஷ்டக்காரி. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விதமான சுகபோகங்களும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. சோ சௌபாக்கியவதியான இவங்க கையால ஒரு பூஜை பண்ணி அந்த கல்லை ரெடி பண்ணா பிற்காலத்துல உடையாது அப்படின்னு ஒரு ஐதீகம். அதுக்காக தான் அப்பாவே இவங்க கைப்பட ஒரு பூஜை செய்யணும், பூஜை செஞ்சு கல்லை ஒப்படைக்கிறதா சொல்றாரு. அந்த பக்கம் பார்த்தா சிவனோட வாரிசால தான் தனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு வர வாங்கின அந்த அரக்கன் இன்னொரு அரக்கனை வர சொல்றான். வர சொல்லி, இந்த மாதிரி நான் எவ்வளவோ பேரை சதியை கொல்றதுக்காக அமிச்சேன், ஒருத்தன் கூட உசுரோட திரும்பி வரல, வந்தாலும் தோல்வியோட தான் திரும்பி வந்தாங்க, அவங்கள நான் உசுரோட விடல, நீயாவது உருப்படியா சதியோட சோழியை முடிச்சு விட்டு வா அப்படின்னு சொல்றாப்ல. சிவனோட முழு பாதுகாப்புக்குள்ளதான் இப்ப அந்த சதி தேவி இருக்கா. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி சதியை கொல்ல வேண்டிய பொறுப்பு உன்னோடது அப்படின்னு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு இந்த அரக்கன். ஒரு அருமையான திட்டம் தீட்டி இருக்கிறானா. அந்த திட்டம் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் எனக்கு ஏத்த மாதிரியே நடக்கும்னு சொல்றாரு. அந்த பக்கம் ரேவதியோ சதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ வாழ்க்கை உன் கையில, வேற யார் கையிலும் கிடையாது, முடிவெடுக்க வேண்டியது நீதான், சத்வீசனா இல்ல அந்த ஈசனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள நம்ம சதியை நினைச்சிட்டு இருக்காங்க, அட போமா, அந்த ஈசனே வந்து என்னையும் சத்வீசனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக மனித ரூபம் எடுத்திருக்கிறார். இந்த நிலைமையில நானாவது ஈசனை கல்யாணம் பண்றதாவது நடக்கிறத பேசுங்கிற மாதிரி மனசுல ஒரு ஓட்டம் ஓடி
ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மேட்டர்லாம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி குழம்புறாங்க. அது தெரியாம ரேவதியை இங்க இருந்து ஓடிப்போ அப்படின்னு விரட்ட பாக்குறாங்க. அப்புறம் சதிதேவி ரேவதியை பார்த்து அந்த மன குமுறலை சொல்லிடுறாங்க. அந்த ஈசனே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இறங்கி வேலை செய்யும் போது நம்மளால என்ன செய்ய முடியும்? இங்க நடக்கிற அத்தனை விஷயமே இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியறதுக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. ஈசனுக்கு விருப்பம் இல்லாதப்ப நம்மளால என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பின்னாடியே அம்மா வந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு லேட் ஆயிடுச்சு, சட்டுப்பட்டு கிளம்பு, குளி, ட்ரெஸ் மாத்து, அப்படி இப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்க. ஏன் கவலையா இருக்க? புகுந்த வீட்டுக்கு போறது பொண்ணா பிறந்த எல்லா பேருக்கும் ஒரு நாள். நீங்க தான் வீட்டோட மாப்பிள்ளை எடுத்திருக்கீங்க. ஒண்ணு கல்யாணம் பண்ணி அங்கேயே போய் உன்னோட முழு ஆட்காலத்தையும் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல. வீட்டோட மாப்பிள்ளையா தானே அந்த பையன் இங்க தங்க போறார். அதுவும் முகம் இப்ப அசிங்கமா இருக்கு, கொஞ்ச நாள்ல அழகாயிட போகுது. அதுக்கப்புறம் என்ன கவலைங்கிற மாதிரி நல்லபடியா பேசி பொண்ணை கூட்டிட்டு வராங்க, அழைச்சிட்டு வராங்க. இப்ப அழைச்சிட்டு வர்றது பொண்ணு மாப்பிள்ளை சந்திப்புக்காக அல்ல, இவங்களோட கையால அந்த கல்லுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் அப்படி செஞ்சு முடிச்சாதான் இவங்களோட அதிர்ஷ்டத்துல அந்த கல்லு உடையாம நல்லபடியா செதுக்கி சிலையாகும். அதற்கான பூஜைகள் நடக்குது. பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம சேவகன் பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, சதியை தவிர மீதி எல்லாரும் இருந்து போங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சார். சதியும் சிவனும் மட்டும் இப்ப தனியா இருக்காங்க. ஜடனும் அந்த சிலையை செதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நம்ம சதி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது வெறும் கனவா அல்ல நினைவா? நீங்க இப்ப செதுக்கிட்டு இருக்கீங்களே அது உங்களோட கனவுக்கு உசுறு கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல எங்க அப்பா தச்சனோட கனவுக்கு உசுறு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் உங்க விருப்பப்படியும் எங்க அப்பா விருப்பப்படியும் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சதிதேவி சொல்றாங்க. நான் ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டேன் சதி. நீ அளித்த அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காகத்தான் உனக்கு துணையா நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. நீ மடமடன்னு வந்த வேலையப்பா மனசுல ஓ வருங்கால புருஷனை நினைச்சுக்கோ, அவனோட முகத்தை நல்லா நினைச்சுக்கோ. நீ கற்பனை பண்ணாதான் உன்னோட நினைவுல அவனோட முகத்தை நிறுத்தினாதான் என்னால இங்க சிலையா அந்த ரூபத்தை வடிக்க முடியும். செய் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிறார். சதியும் முயற்சி பண்றாங்க. கண்களை மூடி அப்படியே முயற்சி செய்யறாங்க. ஆனா தடுமாற்றம் இருக்கு. ஏன்னா கண்களை மூடினதுமே அவங்களுக்கு மறுபடியும் வந்து போறது ஈசனோட ரூபம் தான். என்ன பண்ணணும் தெரியாம முடிக்கிறாங்க. சதியும் சிவனும் சேர்ந்தாப்புல இருக்கிற அந்த ரூபம் கனவுல வந்து போகுது. இவர் ஆட்டுக்கு இந்த பக்கம் செருக்கிட்டே இருக்கார். சதியை பார்த்து மறுபடியும் முயற்சி பண்ண சொல்றாரு. உன் நினைப்புல இருந்து அந்த சிவனை அறுத்து எரிங்கிறாரு. சிவன் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் சத்வீசனோட உருவத்தை உன்னால நினைவுல நிறுத்த முடியாது. ஈசனை தூக்கி எரி அப்படின்னு ஈசனே சொல்றாரு. சரி, ஈசனை கூட என்னால தூக்கி போட்டுற முடியும், ஆனா இன்னொரு ஆடவனை என் மனசுல என்னால நினைச்சு நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் வாக்கு கொடுத்தது, எங்க அப்பனுக்கு வாக்கு கொடுத்தது, அவர் சொல்ற மாப்பிள்ளைய கட்டிப்பேன் அப்படின்னு மட்டும் தான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா என் மனசுல இருந்து அந்த ஈசனை தூக்கி எரிவேன்னு நான் ஒன்னும் வாக்கு கொடுக்கலையே. நான் யார கட்டிக்கிட்டாலும் எங்க வாக்கப்பட்டு போனாலும் என் மனதில் அந்த ஈசன் மட்டுமே இருப்பார் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க நம்ம சதிதேவி. கேட்ட நம்ம சிவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இப்படி சொல்றாளே, எங்கயாவது கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருப்பா, நம்மள மறப்பா அப்படின்னு நம்ம சிவன் நினைச்சா இங்க உல்டாவா நான் யார கல்யாணம் பண்ணாலும் ஒன்னதாயா நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகமே அழிஞ்சாலும் அழியுமே ஒழிய என் நினைவில் இருந்து அந்த சிவன் மட்டும் அழிய வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுமே ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்தவனை நினைக்க சொல்லி ஏன் என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சதிதேவி கேட்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் என் கற்பனையோட திறன் இல்லாம என்னோட நினப்புல அவனோட ரூபத்தை நிறுத்தாமையே உங்களால சத்வீசனோட சிலையை சிறப்பா செதுக்க முடியுங்கிற உண்மை எனக்கு தெரியும். சிலவடிக்கிறதா உங்களோட நோக்கம் அப்படின்னா தாராளமா நீங்க அந்த சிலையை செய்யலாம். ஆனா சும்மா என்ன வச்சுக்கிட்டு நான் நினைச்சாதான் சிலையை செதுக்க முடியும் அப்படின்னு சும்மா சீன் போடாதீங்க. இன்னும் ஒரு கணம் கூட என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. சிவனோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் புரியல. உங்களுக்காவது புரியுதா? புரிஞ்சா ஏறுங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மீதி கதையை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அவர் என்ன பிளான்ல இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? இவர் இப்படியே இழுத்துட்டு போனாருன்னா வேற வழி இல்லை, நம்மளும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு தியானத்துக்குள்ள போயிட வேண்டியதான். எவ்வளவு நாள் தான் பொறுக்கிறது? இல்ல கடைசியில் அவர சிலை தான் வந்து நிக்க போகுது. ஏதாவது ஒரு சிலையை நிப்பாட்டி ஒரு முடிவுக்கு வாங்க சார். சூர்யா மறைஞ்சதுன்னா கல்யாணம்ன்றாங்க, இன்னமும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வர வர தலை வலிக்குது. சரி வாங்க 34வது எபிசோட பார்ப்போம். சதி கண்களை மூடி தன்னை கட்டிக்க போற வருங்கால மாப்பிள்ளைய நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தா மிஞ்சினது தடுமாற்றமே. ஏன்னா கண்களை மூடினதுமே அவங்களுக்கு மறுபடியும் வந்து போறது ஈசனோட ரூபம் தான். என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறாங்க. மறுபடியும் முயற்சி பண்றாங்க. சதியும் சிவனும் சேர்ந்தாப்புல இருக்கிற அந்த ரூபம் கனவுல வந்து போகுது. இவர் ஆட்டுக்கு இந்த பக்கம் செருக்கிட்டே இருக்கார். சதியை பார்த்து மறுபடியும் முயற்சி பண்ண சொல்றாரு. உன் நினப்புல இருந்து அந்த சிவனை அறுத்து எரிங்கிறாரு. சிவன் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் சத்வீசனோட உருவத்தை உன்னால நினைவுல நிறுத்த முடியாது. ஈசனை தூக்கி எரி அப்படின்னு ஈசனே சொல்றாரு. சரி, ஈசனை கூட என்னால தூக்கி போட்டுற முடியும், ஆனா இன்னொரு ஆடவனை என் மனசுல என்னால நினைச்சு நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் வாக்கு கொடுத்தது, எங்க அப்பனுக்கு வாக்கு கொடுத்தது, அவர் சொல்ற மாப்பிள்ளைய கட்டிப்பேன் அப்படின்னு மட்டும் தான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா என் மனசுல இருந்து அந்த ஈசனை தூக்கி எரிவேன்னு நான் ஒன்னும் வாக்கு கொடுக்கலையே. நான் யார கட்டிக்கிட்டாலும் எங்க வாக்கப்பட்டு போனாலும் என் மனதில் அந்த ஈசன் மட்டுமே இருப்பார் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க நம்ம சதிதேவி. கேட்ட நம்ம சிவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இப்படி சொல்றாளே, எங்கயாவது கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருப்பா, நம்மள மறப்பா அப்படின்னு நம்ம சிவன் நினைச்சா இங்க உல்டாவா நான் யார கல்யாணம் பண்ணாலும் ஒன்னதாயா நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகமே அழிஞ்சாலும் அழியுமே ஒழிய
என் நினைவில் இருந்து அந்த சிவன் மட்டும் அழிய வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுமே ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்தவனை நினைக்க சொல்லி ஏன் என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சதிதேவி கேட்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் என் கற்பனையோட திறன் இல்லாம என்னோட நினப்புல அவனோட ரூபத்தை நிறுத்தாமையே உங்களால சத்வீசனோட சிலையை சிறப்பா செதுக்க முடியுங்கிற உண்மை எனக்கு தெரியும். சிலவடிக்கிறதா உங்களோட நோக்கம் அப்படின்னா தாராளமா நீங்க அந்த சிலையை செய்யலாம். ஆனா சும்மா என்ன வச்சுக்கிட்டு நான் நினைச்சாதான் சிலையை செதுக்க முடியும் அப்படின்னு சும்மா சீன் போடாதீங்க. இன்னும் ஒரு கணம் கூட என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சதிதேவி. ஆனாலும் நம்ம சிவன் சத்வீசனோட சிலையை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறாப்ல. விறுவிறுன்னு சதியோட உதவி இல்லாம சத்வீசனோட சிலையை கொஞ்ச நேரத்திலேயே சும்மா அழகா செதுக்கி விட்டுறாரு. சரிக்கு முடிச்சாச்சு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சம்பந்தியோட புள்ள அதான் சதிக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல நதியில குளிக்கிறதுக்காக அப்படியே மூழ்கி எந்திரிப்பாங்க. மூழ்கும் போது பாதி அழுகுன முகத்தோட இருந்த நம்ம மாப்பிள்ளையோ திரும்பி எந்திரிக்கும் போது ஒரு மன்மதன் கணக்கா எந்திரிக்கிறான். அவனோட அழுகுன அந்த தோலெல்லாம் அப்படியே குணமாக ஆரம்பிச்சிருச்சு. அத அப்பா நோட் பண்றாரு. நோட் பண்ணி மகனே எல்லாம் சரியா போச்சுரா மகனே அப்படிங்கிறாரு. உடனே அவனும் ஆவலோட தண்ணீரின் மீது அப்படியே அவன் முகத்தை பாக்குறான். பார்த்தா முகம் ரொம்ப பளிச்சுன்னு அழகா தெரியறத பார்த்தா அவனுக்கு சந்தோஷம். ஆஹா ஆஹா அற்புதம் அற்புதம் அப்படின்னு அவனும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறான். ஆனா அதே சமயம் விதி விளையாட ஆரம்பிக்குது. அந்த பக்கத்துல நம்ம அரக்க ஒரு ஆளை ஏவி விட்டால அவன் ஒரு ஆவி மாதிரி வந்து நம்ம சத்வீசனோட உடம்புக்குள்ள அப்படியே புகுந்துடுறான். அப்பா என்னாச்சு ஏதுன்னு விசாரிச்சா ஒன்றுமில்லை தந்தையே அப்படின்னு சொல்லி நறுக்கா முடிச்சிடறான். ஆனா அவனோட கண்களை மட்டும் க்ளோஸ் அப்ல பார்த்தா அவனை ஒரு ஆவி ஆட்கொண்டது நமக்கு தெரியும். கற்பனை இந்த பக்கம் நம்ம சதி சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. உன் கற்பனையினால் உருவான ஒரு அற்புத சிலையை பார், அந்த சிலையோடு சேர்ந்து முகம் சரியாய் போன உன் எதிர்கால கணவனை பார் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லி வரவேற்கிறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். சிலைய பார்த்தும் சரி, சிலையினால குணமான அந்த மாப்பிள்ளைய பார்த்தும் சரி. அங்க வச்சு சதியோட அம்மா ஜடனை பார்த்து நானும் ஆரம்பத்துல உங்களை சந்தேகப்பட்டேன், என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா நீங்க எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசின்னு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. என் பொண்ணோட மாப்பிள்ளைக்கு அவன் முகத்துல இருந்த அந்த குறையெல்லாம் தீர்த்து இந்த கல்யாணத்தை பிரச்சனை இல்லாம நல்லபடியா கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துட்டீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறாங்க. அந்த பக்கம் தட்சணம் நமக்கு இருந்த காலக்கெடு ரொம்ப கம்மி, அதுக்குள்ள ரொம்ப சிறப்பா நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு அழகான சிலையை செதுக்கி என் வருங்கால மாப்பிள்ளையோட முகத்தை சரி பண்ணிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவரும் தேங்க்ஸ் சொல்றாரு. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு வெகுமதி, நீங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தங்க காசுகள், ஆடை ஆபரணங்கள், அது இதுன்னு தட்டு தட்டா நிறைய ஐட்டங்களை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. தட்சம் கொடுக்க முன் வரும்போது இல்லப்பா அவர் செஞ்சதுக்கு கூலியா அந்த கூலியை நானே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சதி முன்னாடி வராங்க. அதாவது இவர் செஞ்ச உதவிக்கு கைமாறா காசு கொடுக்க போறோம், நீ வேலை செஞ்ச நான் காசு கொடுத்தேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நீ அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க நம்ம சதிதேவி. ஆனா நம்ம சிவன் அதை கையேந்தி வாங்கல. மாறுதலா மரியாதைக்குரியதா இருக்கட்டுமே சபை நாகரீகம் கருதி நம்ம நந்தி தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாப்ல. ஒவ்வொரு தட்டா வாங்கிக்கிறாரு. நீங்க எதிர்பார்த்ததை விட நாங்க சிறப்பா செஞ்சிருக்கிறோம் நினைக்கிறேன், நாங்க திருப்பி செஞ்சதுல ஏதாவது குறை இருந்தா அதையும் சொல்லுங்க, அதுக்கும் தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சதி ஒரு போடு போடுறாங்க. என்னதான் சன்மானம் கொடுத்தாலும் ஒரு கலைஞனுக்கு சன்மானம் பெருசு இல்ல, தன்னோட கலை எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட கர்வம் இருக்கும், பெருமிதம் இருக்கும். அந்த வகையில உங்களோட இந்த சிற்பம் மிக சிறப்பா வந்திருக்கு, இவரோட முகமும் சரியாயிடுச்சு, உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஈடு இணையில்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, அந்த உதவிக்கு ரொம்பவே நன்றி சிற்பி அப்படின்னு சிவனை சிற்பின்னு கூப்பிடுறாங்க. ஒரு காலத்துல அப்படியே நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே தெரிஞ்சவ இப்ப நமக்கே ரிபிட் அடிக்கிறாளே அப்படின்னு சிவனே கொஞ்சம் ஆச்சரியத்துல பாக்குறாரு. கோபம் இருக்கும்ல, எவ்வளவு நாள் தான் அப்படியே பின்னாடியே தெரிவாங்க, இருந்தாலும் அந்த கோபத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாரு நம்ம ஜடன். எனக்கு சந்தோஷம் எப்படி, நீங்க உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க சொல்ற மாப்பிள்ளைய நான் கட்டிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்க, அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அணில் மாதிரி என்னோட உதவி இருந்ததே அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி இவரும் குத்தி காமிக்கிறாரு. எதை, நீ தானே உங்க அப்பனுக்கு வாக்கு கொடுத்த, சக்தியின் வாக்கு பொய்யாயிர கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு போல. நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவியை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சதி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தச்சன் தான் பொண்டாட்டியை பார்த்து நம்ம வருங்கால மாப்பிள்ளையோட முகம் குணமாயிடுச்சு, இதுக்கப்புறமா நீ சாப்பாடு தண்ணி இல்லாம விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, சாப்பிடு தண்ணி குடி, ஏன்னா இன்னைக்கே நான் நிச்சயதார்த்தத்தை பிக்ஸ் பண்ண போறேன், இன்னைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த 2 நாள்ல கல்யாணம், என்ன சம்பந்தி சம்மதமா அப்படின்னு கேட்க அவரு ஒத்துக்கிறாருங்க. முகமே குணமாயிடுச்சு, அதனால அவர் குஷியா தான் இருக்காரு. நம்ம ஜடனம் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போற சமயம் நம்ம தச்சன் இரு, உனக்கு ஒரு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த உதவியை நீ செஞ்சுட்டு போகணும்னு கேக்குறாரு. என்ன உதவி அப்படின்னு கேட்டா எல்லா பேரும் வாய பழக்கிற மாதிரி ஒரு சேட்டை செய்யறாரு நம்ம தச்சன். என்ன சொல்றாப்லன்னா ஜடனோட கையால ஒரு சிவன் சிலை செய்யணுமா, அந்த சிவன் சிலை என் பொண்ணோட கல்யாணத்துல வரவேற்பறையில இந்த பொம்மை ஒண்ணு நிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா, மங்களகரமா வரவேற்கிற மாதிரி 2 பொம்பளை புள்ளியோட சிலையை நிப்பாட்டுவாங்க, அந்த இடத்துல பொம்பளை புள்ளிகளுக்கு பதிலா நம்ம சிவனோட சிலையை போய் நிப்பாட்ட போறதா சொல்றாரு. அதுக்காக ஒரு சிலையை நீங்க செஞ்சு கொடுக்கணும், என் பொண்ணோட கல்யாணத்துல ஒரு அந்த சிவன் நிக்கணும், செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க கொஞ்சம் கூட கோச்சுக்காம அவ்வளவுதானே, ரொம்ப சிறப்பா அந்த சிலையும் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறாரு நம்ம ஜடை. ஆள் கொஞ்சம் ஓராத்தனம் போய்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இவ்வளவு வீராபி தேசம் எல்லாம் பேசிவிட்டு தன்னோட அறைக்கு வந்ததும்
சொன்னதும் சரி ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், என்னையே என் வாயாலேயே இம்புட்டு பேச வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. மனசு முழுக்க சிவன் மேல காதல் இருந்தும் அதை காமிக்காம கோவத்தை காமிச்சிட்டு வந்து இப்போ ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி வராங்க. அழுகாத, நம்பிக்கையை இழக்காத, எந்த தருணத்துல வேணாலும் கதை போக்குற அந்த போக்கு மாறலாம். உன்னோட கல்யாணத்தை அந்த சத்தீசனோட நடக்க நான் கண்டிப்பா விட மாட்டேன். உனக்கு கல்யாணம்னு ஒன்னு ஆச்சுன்னா அது அந்த ஈசனோட தான் அப்படின்னு நம்ம ரேவதி சொல்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு சத்தீசனோட நடக்கிற அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ரேவதி யாருமே யோசிக்காத ஒரு வேலை செய்யறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கையில உளியையும் சுத்தியிலையும் எடுத்துட்டு விறுவிறுன்னு போய் சத்வீசனோட சிலை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, நம்ம ஜடன் செஞ்ச சிலை. அது யாருமே இல்லாம பாதுகாப்பு இல்லாம சிற்பக்கூடத்துல நிக்கும். அந்த சிலையோட ஒரு முகத்தையே பழையபடி உளியால குத்தி கிழிச்சிடலாம். அப்படி செஞ்சுட்டா சத்வீசனோட உருவமும் பழைய மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது, நின்னு போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உளி எடுத்து ஓங்கி மூஞ்சில ஒரு அடி அடிக்க போறா. நல்ல வேலை அதே சமயம் நில் அப்படின்னு ஒரு சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சந்திரதேவன் அங்க களத்துல வந்து நிக்கிறார். வந்து அவசரப்படாத, இது என்ன மூர்க்கத்தனமான ஒரு செய்தி, ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒரு நல்ல பையனோட முகத்தை பாதி கெடுக்க போறியா, வேண்டாம் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. இல்ல சத்வீசனோட என் தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த நான் விடவே மாட்டேன், ஈசனோட தான் கல்யாணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சந்திர தேவரோ அடி பாவி, இந்த சிலையை செஞ்சதே அந்த ஈசன் தாண்டி அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, இந்த சிலையை செஞ்சது ஜடனாச்சு அப்படின்னு கேட்டா ஆமா, ஜடன் தான் சிவன், சிவன் தான் ஜடன். சதிக்கு உதவி செய்யறதுக்காக சிவனை இப்போ மனித ரூபம் எடுத்து இங்க வந்திருக்கிறார். முடியாதுன்னாரு. அதுக்கப்புறம் லைட்டா முக்குனாரு. இப்போ சதிக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் விட்டு பிடிச்சா கண்டிப்பா சதியோட காதலை ஏத்துப்பார். அடுத்து கல்யாணம் வரைக்கும் போயிடுவார், கல்யாணம் பண்ணிடுவாரு. நீ வருத்தப்படாத, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி சந்திரதேவன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ சிவன் சதியின் மீது இருக்கிற அந்த காதல்னாலதான் இங்க வந்திருக்கிறாரு, இவ்வளவு தூரம் தன்னோட திருவிளையாடலை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சொல்றாரு. எனக்கு என்னமோ சத்தீசனோட முகத்தை சரி பண்ணி நடக்கவிருக்கிற இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணுங்கிற நோக்கம் சிவன் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வேற ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். அது நமக்கு தான் இன்னும் சரியா புலப்படல அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சொல்றார். என்ன மறந்துட்டியா, இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது? நீ சதியோட ரத்தம் படிஞ்ச ருத்ராட்சத்தை எடுத்துக்கொண்டு போய் சிவன் முன்னாடி போய் நின்னையே, அன்னைக்கு தான் அவர் மனித ரூபம் எடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கே வந்தார். அப்ப கூட கேட்டையே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க கேட்டீங்க. அப்படி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், காலம் தான் அதற்கு பதில் சொல்லணும்னு சொன்னார் இல்லையா. அது எல்லாம் இப்போ சரியா போய்கிட்டு இருக்கு, காலம் அதற்கான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவசரப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ரேவதி செய்யவிருந்த அந்த முட்டாள்தனத்தை தடுத்து நிப்பாட்டிட்டாரு சந்திரன். இந்த உண்மை தாட்சாயினிக்கும் தெரியும், நம்ம சதிக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரு காதல் விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க, ஈகோல கொஞ்சம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும், காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் போயிட்டார். அந்த பக்கம் பார்த்தா நிச்சயார்த்தத்துக்கு தேவையான வேலைகளை பத்தி பேசலாம்னு பேசிக்கிட்டு இருந்தா சம்மந்தி கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி முந்திரிக்கிட்டு, நிச்சயார்த்தம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி உங்களோட பிரபஞ்ச அதிபதி பதவியில பாதியை எனக்கு அதிகாரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். சம்மந்தி அவசரப்படாதீங்க, என்ன அதே நோக்கத்திலேயே இருக்கீங்க, அவ்வளவு ஈஸியா என்ன பிரபஞ்ச அதிபதி பதவியை அப்படியே தூக்கி கொடுத்துறதுக்கு, அதை செய்யறதுக்கு பிரம்மதேவர் இங்க இருக்கணும், சப்த ரிஷிகள் இருக்கணும், தேவேந்திரர்கள் இங்க இருக்கணும், எல்லா பேரும் பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பாதி பதவியை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுவரை அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சம்மதியை கொஞ்சம் அமைதியா உட்கார வைக்கிறார். அதே சமயம் நம்ம மாப்பிள்ளையோ யோசிக்கிறாப்ல, அதாவது மாப்பிள்ளையோட உருவத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, அந்த அரக்கை யோசிக்கிறான், தச்சனோட மாளிகையில இருக்கிற வரைக்கும் சதியை கொல்றதுங்கிறது சாத்தியம் இல்ல, அதனால சதியை தனியா தள்ளிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அப்படியே எந்திரிக்கிறார். எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு, அந்த நேர்த்திக்கடனை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேங்கிறார். என்னமா நேர்த்திக்கடன் விசாரிச்சா, ஒண்ணுமில்ல, என் முகம் சரியாகி கல்யாணம் நல்லபடியா போச்சுன்னா நம்ம பக்கத்துல காடு இருக்குல்ல, அந்த நந்தவனத்துக்கு நடுவுல இருக்கிற மகாவிஷ்ணுவோட கோயிலுக்கு நானும் சதியும் தனியா போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்யறதா நேர்த்திக்கடன் விட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு, அதனால அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றணும், அதுக்கு சதியும் நானும் தனியா மகாவிஷ்ணுவோட கோயிலுக்கு போகணும், உங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் சரி கோயிலுக்கு தானே போயிட்டு வாங்க, அதே மாதிரி போகும்போது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகிட்டீங்கன்னா ஒருத்தர் உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அம்மா இவங்களை வழி அனுப்பி வைக்க இவங்களும் அந்த மகாவிஷ்ணுவோட கோயிலுக்கு புறப்பட்டு போறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் யாருமே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளையோட உருவத்துக்குள்ள இருக்கிற அந்த அரக்கன் தான் வேலையா செய்ய ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு உனக்கு என் கையால தாண்டி சாவு அப்படின்னு பேசுறான், தப்பு தப்பா பேசுறான். அதை கேட்டதும் சத்தீசன் நல்ல பையனாச்சு, நீ கண்டிப்பா சத்தீசனா இருக்க முடியாது, யார் நீ அப்படின்னு நம்ம சதி கேக்குறாங்க. அதுக்கு நான் உன்னோட யமன்டி அப்படிங்கிறான், என் பேரு விருத்தாசுரங்கிறான், மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இரு அப்படிங்கிறான். அப்படியே சதியை கழுத்து நெரிச்சு கொல்ல பார்க்க சதி ஒரு கேப் கிடைக்க அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சதியை விரட்டிக்கிட்டே அந்த அரக்கனும் விடாம வந்துகிட்டே இருக்கான். இவங்க ஓடினாங்க. அப்படி ஓடும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, இங்கதான் ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கும், அதை கும்பிட்டுக்கிட்டு நம்ம குருநாதர் நிப்பாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் அங்க இருக்கார். அவரை பார்த்து அவங்க கிட்ட ஓடியாந்து என்ன காப்பாத்துங்க, ஒரு அரக்க என்ன விரட்டிக்கிட்டு வர்றான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அந்த அரக்கங்கிட்ட இருந்து சதியை காப்பாத்துறதுக்காக நடுவுல போய் நிக்கிறாரு நம்ம குருநாதர். மூடா விலகி போ அப்படின்னு
இவன் கத்துவான். ஆனா அதுக்கு இவர் அடங்கி போறவர் இல்ல. ஏன்னா பின்னாடி நிக்கிறது ஆதிபராசக்தி. அவங்களோட உண்மையான சக்தி தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த தினம் ஓடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மானிட பிறவியா பிறந்திருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி தான் வசிக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்களை காப்பாத்துறதுக்காக இவரு நம்ம குருநாதர் களத்துல இறங்குறார். அவங்கள தொடர்ந்தா இருந்தா என்ன மீறித்தான் தொடணும் அப்படின்னு போய் நிக்கிறார். கொஞ்சம் கூட ஈவி இறக்கணும் பார்க்காம, அவர் ஒரு முனிவர்னு பார்க்காம, அவர் ஒரு வயசானவர்னு பார்க்காம அப்படியே தூக்கி வீசி எறிகிறார். கீழே விழுந்து எலும்புகள் நொறுங்கின அந்த நிலைமையிலும் கூட மறுபடியும் எந்திரிச்சு வர, மறுபடியும் சண்டை போட, மறுபடியும் எத்து வாங்கி அப்படியே தூக்கி எறியப்படுகிறார். கடைசியா பின்னாடி வந்து அவனை அப்படியே இருக்க பிடிச்சுப்பார். அப்பையும் ஒரு அடி தூக்கி வீசி எறிவான். இன்னும் 1-2 எலும்பு தான் உடையாம மிச்சம் இருக்கும். அதையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கி அப்படியே அங்க பக்கமும் இந்த பக்கமும் அடிச்சு பந்தாடி ஒரு ஸ்டேஜ்ல அவரோட எலும்புகள் அத்தனையுமே நொறுங்கி போச்சு. இனி அவரால் அசைய கூட முடியாது, கை கால்களை கூட கூப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்பையும் தவந்து வர முயற்சி பண்ணுவார். முடியாதுங்கிற பட்சத்துல கடைசியா தான் எல்லாமல்ல அந்த சிவனே வா வந்து சதியை காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஓங்கி கத்துவார். காத்தருளுங்கள் மகேஸ்வரா அப்படின்னு கத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம சிவன் அங்க வர. அவர் வந்த அடுத்த கணமே சத்தீஷனோட காலு தரையில படும்போது அப்படியே அந்த தரையில இருந்து அவன் உடம்பு முழுக்க அப்படியே ஒரு சில மாதிரி உருவாகி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அவன் உடம்புல இருந்து அந்த அரக்கனை அப்படியே தனியா நம்ம சிவன் பிரிச்சு எடுக்கிறார். சத்தீஷை மயங்கி விழுந்துருவான். அரக்கன் காத்துல பறந்து போவான். சிவன் வருவார். அப்படியே ஒரு முறைப்பார். அந்த பக்கம் அந்த அரக்கன் அடங்குற மாதிரி தெரியல. மறுபடியும் தான் சித்து விளையாட்ட காமிக்கிறான். அப்படியே ஒரு ராட்சச தேல் உருவத்துக்கு மாறுவான். இவரும் சும்மா சொல்லக்கூடாது. இவரும் களத்துல இறங்கி அவன் கூட அருமையா சண்டை போட்டு கடைசியில ஒரு கட்டத்துல தன்னோட சூலாயுதத்தை ஓங்கி அவனோட வயிற்றுல வீச அடுத்த கணமே சுக்கு நூறாகி அந்த அரக்கன் செத்தே போறான். ஏவி விடப்பட்ட அந்த அரக்கன் இங்க இறந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் மயங்கி விழுந்த நம்ம புதுமாப்பிள்ளையும் கண்ண முழிக்கிறார். சதி இருக்காங்க. தன்னை காப்பாத்துனது, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்துனது சிவன் தான். ஆனா சிவன் கிட்ட நன்றி தெரிவிக்கவில்லை. சொல்ல போனா சிவனை ஏறெடுத்தும் கூட பார்க்காம அப்படியே இந்த பக்கமே திரும்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சதிதேவி. சிவனை பார்த்ததுமே நம்ம குருநாதர் என்ன பண்ணுவார்? கைகூப்பி வணக்கம் தெரிவிப்பார். ஆனா இந்த தடவை அவரோட எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதுனால கை கூப்ப முடியல, தலை வணங்க முடியல. அதை நினைச்சு அவர் வெக்கப்படுறார். என் கடவுள் என் முன்னாடி வந்து நிக்கிறார், என்னால கை கூப்ப முடியல, வணங்க முடியல, எலும்புகள் நொறுங்கி விட்டன, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு நிலைமை எனக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. குறைஞ்சபட்சம் எனக்கு அடிபட்டது பரவாயில்ல, உசுறு போகும் பரவாயில்ல, ஆனா போறது போது இந்த உசுறு கடைசியா ஒரு தடவை உங்களை கும்பிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பேச, நீர் இப்ப செய்த அந்த காரியம் மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லி நம்ம சிவன் அந்த குருநாதரை பாராட்டுறாரு. பல ஆண்டுகள் தவம் செய்வதற்கு ஈடு இணையானது நீங்க இப்ப செஞ்ச இந்த உதவி. தான் உசுறு போனா கூட பரவாயில்லன்னு இன்னொரு உசுரை காப்பாத்தணும்னு நீங்க முன்னாடி நின்னீங்க பாத்தீங்களா, அதுக்கு நான் என்றும் கடமைப்பட்டு இருப்பேன். அதற்காகவே உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரம் தர்றாரு. என்ன மாதிரி வரம் அப்படின்னா, அவரோட எலும்புகள் எல்லாம் நொறுங்கப்பட்டு கிடந்தது இல்லையா, அந்த எலும்புகள் அனைத்துமே வஜ்ராயுத மாதிரி பயங்கர வலிமை அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்கிறார். இனி எந்த காலத்திலையும் சரி இந்த குருநாதரோட எலும்புகள் உடைய வாய்ப்பே கிடையாது. அந்த லெவலுக்கு வலிமையா கிட்டத்தட்ட இரும்பு மாதிரி எலும்புகளை மாத்தி விட்டுட்டாரு நம்ம சிவன். டிஎன்ஏ லெவலுக்கு போய் சேஞ்ச் பண்ணி விட்டாப்ல. குருநாதருக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். எந்திரிச்சு வணக்கத்தை போட்டு சிவனை தான் ஆசை தீர கும்பிடுறாரு. எல்லாம் நல்லபடியா நடந்து முடியுது. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா சதி அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடியே அந்த புதுமாப்பிளையும் எந்திரிச்சு போயிட்டாரு. பட் புதுமாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. சிவனை முதல் தடவையா நேருக்கு நேரா பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த பக்கம் அரண்மனையில முதல் பொண்ணு வராங்க, பின்னாடி மாப்பிள்ளை வராங்க. வந்தாச்சு சுகமுகூர்த்தம் போக போது உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே மனமேடையில உட்காந்துக்கிறாங்க. பின்னாடியே தயக்கத்தோட நம்ம மாப்பிள்ளை உட்காராரு. இவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிவனோட ருத்ர தாண்டவத்தை பார்த்துட்டு வந்திருக்காப்ல. பயம் இருக்குமா இல்லையா, கை நடுங்குமா இல்லையா, எல்லாம் ஆட்டங்கானது நடுங்குது. இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க மாத்துறதெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளிட்ட கொடுக்கணும் போல. சோ அந்த சம்பிரதாயத்தை செய்ய சொல்றதுக்காக கையில வெத்தலை மாங்கல்யம் இருக்கிற அந்த தாம்பூலத்தை எடுத்து பொண்ணுகிட்ட இவர் கொடுக்க சொல்றாங்க. பைபிளைக்கு பயங்கரமா நடுங்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா மாங்கல்யத்தை கையில எடுத்துட்டார், தேங்காயோட சேர்த்து எடுத்துட்டார். இதை அப்படியே பக்கத்துல திருப்பி சதி கிட்ட கொடுக்கணும். பக்கத்துல போறாரு, கை நடுக்கும் பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது சாதாரண பொண்ணு இல்ல, ஆதிபராசக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பயத்திலேயே கை நடுக்கத்திலேயே குடுப்பமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே நிக்கிறாரு. அந்த பக்கம் சதியோ எந்த பிரச்சனை இல்லாம மனசுல 1000 கவலைகள் இருக்கும். ஈசனே இருக்கலாம் மனசுல, பட் இருந்தாலும் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு மனக்கோலத்துல உட்கார்ந்துட்டு அவர் கொடுக்க போற அந்த மாங்கல்யத்தை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கட்டிங்க போட்டு மீதிய நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். கல்யாணத்தை முடிச்ச பாரு இவன் கொடுக்க மாட்டான் சார், கொடுக்க விடக்கூடாது சார். நல்லா இருக்கு. அடுத்த எபிசோட்லயாவது கல்யாணம் கட்டுவாரு. அடுத்த எபிசோட்லயாவது தேங்காய் முதல் கொடுங்க, இல்லை ஒன்று கீழே போட்டு உடங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சார். ஓவரா இழுக்கக்கூடாது சிவனே. வேணான்னா வேணான்ட்டு போயிருங்க. வேணானும் போறீங்க. மனித உருவம் எடுத்து வந்து நீதான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அவங்களையும் குறை சொல்றீங்க. கடவுளா இருந்தா கடவுள் குணம், மனுஷனா இருந்தா சத்தியான மனுஷ குணத்தை காட்டுறாரு. அப்படியே அப்பா எனக்கே டயர்ட் ஆகுது. சரிதேவிக்கு எப்படி இருக்கேன்? ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா அப்ப ஒரு பக்கம், நம்ம சிவன் ஒரு பக்கம். அவர் ஆகுண்டா ரூமுக்கு வாண்டு, இவர் ஆகுண்டா காட்டுக்கு வாண்டு. என்ன சார் கொடுமைப்படுத்துறீங்களே அந்த அம்மாவை போட்டு.
நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நாளைக்கு இந்த தேங்காய் என்ன ஆகுதுன்னு நாளைக்கு வந்து பார்ப்போம். டேக் கேர். பாய்.